அல் ஃபிஅலுல் மாதி இறந்த கால வினைச்சொல்லில் முதலாவது பாடத்தில் நாம் ஃபஅல என்பதை பார்த்தோம். ஃபஅல என்றால் அவன் ஒரு ஆண் செய்தான். பின்பு இரண்டாவது பாடத்திலே மா ஃபஅல மாவை இணைத்து மா ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்யவில்லை என்பதை பார்த்தோம். தற்போது மூன்றாவது பாடத்திலே ஃபுஇல அவன் ஒரு ஆண் செய்யப்பட்டான் என்பதை பார்க்கிறோம். ஃபுஇல அவன் ஒரு ஆண் செய்யப்பட்டான். ஃபுஇலா அவர்கள் இரு ஆண்கள் செய்யப்பட்டார்கள். ஃபுஇலு அவர்கள் பல ஆண்கள் செய்யப்பட்டார்கள். ஃபுஇலத் அவள் ஒரு பெண் செய்யப்பட்டாள். ஃபுஇலதா அவர்கள் இரு பெண்கள் செய்யப்பட்டார்கள். ஃபுஇல்ன அவர்கள் பல பெண்கள் செய்யப்பட்டார்கள். ஃபுஇல்த நீ ஒரு ஆண் செய்யப்பட்டாய். ஃபுஇல்துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்யப்பட்டீர்கள். ஃபுஇல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்யப்பட்டீர்கள். ஃபுஇல்தி நீ ஒரு பெண் செய்யப்பட்டாய். ஃபுஇல்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்யப்பட்டீர்கள். ஃபுஇல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்யப்பட்டீர்கள். ஃபுஇல்து நான் செய்யப்பட்டேன். ஃபுஇல்னா நாங்கள் செய்யப்பட்டோம். எனவே முன்பு கூறப்பட்டதை போன்று முதல் 6 ஃபுஇல, ஃபுஇலா, ஃபுஇலு, ஃபுஇலத், ஃபுஇலதா, ஃபுஇல்ன இவைகள் 6 படற்கைக்குரியவைகளாகும். அதனை அடுத்து வரக்கூடிய ஃபுஇல்த, ஃபுஇல்துமா, ஃபுஇல்தும், ஃபுஇல்தி, ஃபுஇல்துமா, ஃபுஇல்துன்ன இவைகள் 6 முன்னிலைக்குரியவைகளாகும். பின்பு கடைசியாக வரக்கூடிய ஃபுஇல்து, ஃபுஇல்னா இவ்விரண்டும் தன்னிலைக்கு தன்மைக்குரியவைகளாகும். எனவே இங்கு வரக்கூடியவற்றிலே இங்கு வரக்கூடிய அனைத்துமே ஒருமைக்குரியவைகள். அடுத்து இங்கு வரக்கூடிய 4 பகுதிகளும் இருமைக்குரியவைகள். இந்த கடைசியாக வரக்கூடிய ஃபுஇல்னா நாங்கள் செய்யப்பட்டோம் என்பது இருமைக்கும் வரும், பன்மைக்கும் வரும். இந்த இடத்துக்கும் வரும், இருமைக்கும் வரும், பன்மைக்கும் வரும். ஃபுஇல்னா என்பது இந்த கடைசி பகுதி பன்மைக்கு உரியவைகளாகும். எனவேதான் இந்த ஒழுங்குமுறைப்படி நீங்கள் பாடமிட்டுக் கொள்ளுங்கள், பயிற்சி செய்யுங்கள். ஏனைய இறந்த கால வினை சொற்களை ஒப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களால் முன்னேற முடியும்.